ஒரு ஆஜி நம்ம ஊர்ல இருந்து போவே பஸ்ல ஏறிட்டார். உதாரணத்துக்கு வை, நல்ல ஒரு படத்தை போட்டிருக்க, எவ்வளவு பெரிய மனுஷன், தொழுகையாளி, தூக்கம் வருதில்ல, படத்தை பார்த்துட்டு இருக்காரு. ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, பஸ் உயிர் போய் என்ன நிலைமை? அல்லாஹ் பாதுகாக்கணும் சகோதரர்களே. பாவத்துடைய சூழல்ல இருந்து மௌத்தாயிடப்படாது. பாவத்துடைய சூழல்ல உயிர் பிரிஞ்சிச்சோ அவன் பாவி. அவன் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்னொரு மனிதன் அமல் செய்கிறார், பாவம் செய்கிறார், அவனுக்கு நரகத்துக்கு ஒரு ஜான்தான். நல்ல அமலை செஞ்சு சொர்க்கவாதியாக கடைசி நேரம் நல்ல அமல் செய்கிறார். யாருக்கு எப்படி அமையும் என்று சக்கரா சொல்ல முடியாது சகோதரர்களே. எனவே அல்லாஹ்விடத்துல துஆ கேட்கணும், யா அல்லாஹ் என் சக்கராத்தை அழகாக்கித்தா, என் சக்கராத்துல சந்தோஷத்தை தா, என் சக்கராத்துல யா அல்லாஹ் நல்ல சக்கராத்தை தா, எனக்கு நல்ல முடிவை தா. எனக்கு அந்த நேரம் கை சேதப்படக்கூடாது. அந்த நேரம் ஜுனைத் பக்தாதியை பத்தி எழுதுறாங்க. ஜுனைத் பக்தாதி சக்கராத் வருது. ஜுனைத் பக்தாதிக்கு கடைசி நேரம் யோசிச்சார், என்ன செய்யறது சக்கராத்துல? வுது எடுத்தார், சூரா ஃபாத்திஹா ஓதுறார், சூரா பக்ரா ஓதுறார், சூரா ஆல இம்ரான், நிசா, மாயிதா, ஒவ்வொரு சூறாவை ஓதி 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 போறார். உயிர் பிரியுது இல்ல, குர்ஆன் முடிஞ்சு உயிர் பிரியல்ல. திரும்ப தொடங்கினார், சூரத்துல் ஃபாத்திஹா, சூரா பக்ரா, 70வது ஆயத்துல உயிர் பிரியும். எவ்வளவு பாக்கியசாலிகள், எவ்வளவு பாக்கியசாலிகள் சகோதரர். குர்ஆன் நாக்கில ஓதி 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 உயிர் பிரியும். இப்படி சக்கராத் அமையணும். எங்கட நாங்க சீதேவிகளாக இருந்தா சக்கராத்ல பயம் வரணும் சகோதரர்கள், அச்சம் வரணும். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சக்கராத் அடைஞ்சாங்க நோம்புல. ஆயிஷா எவ்வளவு பெரிய பொம்புல, ஆயிஷா ரசூலுல்லாஹ்வோட மனைவி, சக்கராத்ல அழுறாங்க. ஆயிஷா அழுகிறாங்க. அப்துல்லா பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, ஆயிஷா அழாதீங்க, நீங்க மௌத்தான கணவரை கண்டுருவீங்க, மௌத்தாகிற மட்டும்தான் உங்களுக்கு மிச்சம், ரசூலுல்லாஹ் பார்த்துருவீங்க. ஆயிஷா உங்களோட விஷயத்துல குர்ஆனே அல்லாஹ் இறக்கினான், அவ்வளவு நீங்க சீரே. அழுகிறாங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. என்ன நடக்குமோ தெரியாது, என்ன நடக்குமே தெரியாது, அல்லாஹ் என்ன செய்வான், என்ன இந்த சக்கராத் எப்படி அமைய போகுது? சொன்னாங்க, குந்து நசியம் மன்சியா, நான் ஏன் மனுஷனா பிறந்தேன்? சக்கராத் சக்கராத் எவ்வளவு அமல் செஞ்சவங்க சகோதரர்களே. நோம்புல குர்ஆன் ஓதிட்டே இருப்பாங்களா. முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு 2 மூட காசு அனுப்பினாங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாக்கு. இஃப்தாருக்கு முன்னால அவ்வளோ காசை சதக்கா கொடுத்தாங்க. எவ்வளவு பெரிய பொம்பளையா இருந்திருப்பாங்க. ஆனா அழுகிறாங்க சக்கராத்தை நினைச்சு. சகோதரர்களே, உமர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் என்றா எல்லாருக்கும் தெரியும், உமர் கலீஃபா. நபியோங்க ஒரு தடவை வந்து சொன்னாங்க, மிஅராஜ் போய் வந்து உமர், இரவு சொர்க்கம் போயிருந்தேன். குறைஷ் வாலிபனுடைய சுவர்க்கம் என்று சொல்லப்பட்டது, எனது சுவர்க்கம் என்று நினைச்சு காலை வச்சேன். உமருடைய சுவர்க்கம் என்று சொல்லப்பட்டது, கால் எடுத்துட்டு கீழே சொல்றாங்க. உமரை பார்த்து சொல்றாங்க, உமர் இவ்வளவு பெரிய உமர். சொன்னாங்க உமரை பார்த்து, உமர் ஃபில் ஜன்னா, உமர் நீங்க சொர்க்கவாதி உமர். இந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு சகோதரர்களே, ஆட்சி காலம் 10 வருஷம் ஆட்சி செய்தார்கள். மதீனாவை துப்புரவு செய்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு உலகத்தை அனுபவிக்கல, முழு உலகமும் வந்தது, எதையும் அனுபவிக்கல உமர் ரலியல்லாஹு அன்ஹு. ஒரு நாள் சுபஹுடைய தொழுகையை தொழுவிப்பதற்கு மிஹ்ராப்ல போய் அல்லாஹு அக்பர் தக்பீர் கற்றாங்க. கத்தின மட்டும்தான் கத்தியால குத்தப்படுது. வயிற்றில் தக்பீர் கத்தின மட்டும்தான் கத்தியால குத்தப்படுது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு உடனே கீழே விழுந்துட்டாங்க. சஹாபாக்கள் தேடி போனா 13 பேரை குத்திட்டான். அவன் சப்ல இருந்த எல்லாரையும் குத்திட்டான். உடனே சஹாபாக்கள் ஒரு சாக்க போட்டு அவனை பிடிச்சிட்டான்.
குடிக்க அவன் தற்கொலை செஞ்சுட்டான். அவன் அபு லுலுவா என்ற ஒரு மஜூசி. உமர் ரலியல்லாஹு அன்ஹு தொழுவிக்க இயலாது. அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு சுபஹ தொழுவிச்சாங்க அவசரமா. உமர் ரலியல்லாஹு கொண்டு வந்து வச்சிருக்குது. இப்ப கொண்டு வந்து வச்சா ரத்தம் வெளியே வருது. ஏதாவது குடிச்சா அதால வருது. அதெல்லாம் சொன்னாங்க உமர் கூட கடைசி காலம்தான், கடைசி நேரம் சகோதரர்களே. அந்த நேரம் சூரியன் உதிக்குது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு மறந்துட்டாங்க, சுபஹு தொழல. எழும்பினாங்க, ரத்தம் பறக்குது. தக்பீர் கட்டி சுபஹ தொழுதார். சுபஹ தொழுது முடிஞ்சு இப்ப இருக்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு கவலை, சக்கராத், இவ்வளவு பெரிய மனிதர் சக்கராத் அடைஞ்சிட்டாங்க, ஆனா கவலை. சகோதரர்களே, உமர் ரலியல்லாஹுடைய தலை அவர மகண்ட மடியில தான் இருந்துச்சு. அப்துல்லா பின் உமருடைய மடியில. மகனை பார்த்து சொன்னாங்க, மகன், அல்லாஹ் ஒருவேளை என்ன மன்னிக்காது என்ன செய்யறது? மகன் எப்படி வார்த்தை? மகன், என் தலையை தூக்கி பூமியில வச்சு உண்ட தொடையில வைக்காது. நான் அல்லாஹ் கிட்ட எப்படியோ தெரியாது. அழுகுறாங்க சக்கராத். சஹாபாக்கெல்லாம் வந்து ஆறுதல் சொல்றாங்க, அலாதீங்க கலீஃபா, உங்களை ரசூலுல்லாஹ் சொர்க்கவாதி என்றாங்க. அதெல்லாம் கேட்க இல்லை, அவங்களுக்கு தானே தெரியும் அவங்கள பற்றி. அழ ஆரம்பிக்கிறாங்க. இந்த நேரம்தான் மகனை கூப்பிட்டு சொன்னாங்க, அப்துல்லா பின் உமரை கூப்பிட்டு, மகன், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாட்ட போய் கேளுங்க, எந்த ஜனாசாவையும் ரசூலுல்லாஹ்க்கு பக்கத்தில் அடக்கேலுமா கேட்டுவாங்க. அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு போனாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாட்ட கேட்டாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, அந்த இடத்தை நான் இணைக்கி வச்சிருந்தேன், உமர் கேட்கிறதால விட்டுத்தாரேன் நான். சகோதரர்களே, கடைசி நேரம் வரைக்கும் சொல்றாங்க, மகன் என்ன செஞ்சாரு? வாப்பட தலைய பூமியில வைப்பாரா? சக்கராத்துல ரத்தம் ஓடு. 3 தடவை சொன்னாங்க, மகன் இந்த தலைய பூமியில வச்சிரு. 3வது தடவை பூமியில வச்சதோட கண்ணால கண்ணீர் வருது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு தாடியில மண் பட்டிருக்குது. என்னமோ சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்துல்லா பின் உமர் காத தாழ்த்தி கேட்டாங்க, என்ன சொல்றார் உமர் இந்த நேரம்? சொல்றார், உமரே தன்னை பார்த்து சொல்றார், உன்னை அல்லாஹ் மன்னிக்காட்டி நீ என்ன செய்வ? சொல்றாங்க, கடைசி வரைக்கும் இதுதான் பேசினார் உமர். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, எங்கள்கிட்ட அவ்வளோ இபாதத்தும் இல்லை. நாங்க அவ்வளோ காலம் எத்தனை குர்ஆன் ஓதினமோ தெரியாது. ஒரு 10 குர்ஆன், 50 வயசுன்னா ஒரு 50 குர்ஆன் எங்களுடைய ஸ்டாக்ல இருக்கும். ஒரு விக்ர், தொழுக. ஆனா நாங்க எவ்வளவு சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் சகோதரர்களே. சிந்தனை இல்லாம வாழ்றோம். இந்த சக்கராத், இந்த மௌத்த, எப்படி சக்கராத் வந்தாலும் வரட்டும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் மௌத்தானவங்களை ஒருங்க எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறான். இந்த சக்கராத்தை விளங்குறதுக்கு சகோதரர்களே, விளங்கி எங்கட காலங்களை, எங்கள நேரங்களை சகோதரர்களே அல்லாஹ்க்கு நாங்க கொடுக்கணும். வரக்கூடிய ரமதான ஒவ்வொரு ராவையும் நாங்க அல்லாஹ்விடத்துல மன்றாடும். யா அல்லாஹ், என்ன சக்கராத்தை அழகாக்கித்தா, என்ன சீதேவி ஆக்கித்தா. யா அல்லாஹ், ரமதான் வாரதுக்கு 6 மாதத்துக்கு முன்னாலே முந்திய காலத்தை துவா செய்வாங்களே, அல்லாஹ் தா ரமதான். சகோதரர்களே, ரமலானுடைய மகிமையை விளங்குங்க. இந்த ரமலானுக்கு முந்தி மௌத்தானாங்களே, அவங்களை விட நாங்க முந்தி சொர்க்கம் பேசிடுவோம். இந்த ரமலான் அடைக்கும். அதுதான் பாக்கியம். போன ரமலான்ல இருந்துட்டு இந்த ரமலான் கிடைக்காம மௌத்தா போனாங்களே, அவங்களை விட நாங்க முந்தி சொர்க்கம் போவோம். இந்த ரமலான்ல இபாதத் செஞ்சா அவ்வளவு பெரிய பாக்கியம். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த சக்கராத், நபி அவர்கள் சொன்னாங்க, சக்கராத்துல யாரையும் களிமா சொல்லு களிமா சொல்லு என்று பலாத்காரப்படுத்தக்கூடாது. ஏன்? அது பலாத்காரம் பண்ற இடம் அல்ல சக்கராத். சக்கராத்ல ஒரே ஒரு வேலை செய்யலாம். சக்கராத்த அடைஞ்சிட்டாருண்டா
பக்கத்துல இருந்து லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் ஞாபகம் வந்தா சொல்லும், இல்லாட்டி குற்றோம். நீங்க லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லி குடிச்சீங்க, அவருக்கு இருக்கிற வேதனை வேற. சொல்ல மாட்டேன்னு உயிர் போச்சு, அல்லாஹ் பாதுகாப்பு. அதுதான் நபி அவங்க சொன்னாங்க, லக்கினு மௌதாக்கும், மௌத்தானவங்களுக்கு தல்கீன் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லி கொடுங்க, அவருக்கு ஞாபகம் வந்தா. கிட்டத்தட்ட ஒரு அரசியல்வாதி, சீரேலி அரசியல்வாதி, சுலைமான் ஹாஸ்பிட்டல்ல கடைசி சக்கராத் வந்துச்சு. சுலைமான் ஹாஸ்பிட்டல்ல சுத்தி இருந்த எல்லாருக்கும் களிமா சொல்லி கொடுத்து அல்லாஹ் அல்லாஹ்னு கத்திதான் உயிர் போச்சு. அதால உலகத்துல யாரை நாங்க இட போட இயலாது. இவருடைய சக்கராத் எப்படி அமையுமோ, இவருடைய சக்கராத் எப்படி அமையுமோ இல்ல சகோதரர்களே. நாங்க எங்கட சக்கராத்த அல்லாஹ்விடத்துல கேட்கணும். யா அல்லாஹ், நபி அவங்க ஒவ்வொரு நாளும் கேட்பாங்க, யா அல்லாஹ் ரப்பனா லா துஸீ குலூபனா பஅத இத் ஹதைதனா, நேர்வழி காட்டியதற்கு பிறகு யா அல்லாஹ் கெட்ட வழியில விட்டார். யா அல்லாஹ் இந்த சக்கராத்தை லேசாக்கிட்டா. வெரி இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட் சக்கராத். வாழ்க்கையில இதுக்குத்தான் சகோதரர்களே தலைப்ப போட்டதோட மிச்சம் பேர் கேட்டாங்க, எனக்கு சக்கராத்த பேசுறது எவ்வளவு பேசுறதுக்கு இருக்குது, என்னத்தை பேசினாலும் பொறுமதி இல்லாது. இதுதான் பொறுமதி. இந்த சக்கராத்தை செஞ்சிட்டோம் வைங்க, நாங்க சீதேவி, எங்களை பத்தி என்னையும் பேச. சக்கராத்தை நாங்க செய்யலன்னு வைங்க, அல்லாஹ் பாதுகாக்கணும், எங்களுடைய நிலைமை மோசமாயிடும். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, இந்த சக்கராத் வாரத்துக்கு முந்தித்தான் தொழுகை எல்லாம். சக்கராத் வாரத்துக்கு முந்தித்தான் திக்ர், சலவா, தராவி, நோன்பு, குர்ஆன். சக்கராத் வந்தது பிறகு குர்ஆன் ஓதுற வேலை இல்லை, தொழுகிற வேலை இல்லை, நோன்பு பிடிக்கிற வேலை ஒரு வேலையும் இல்லை சகோதரர்களே, ஒரு இபாதத்தும் இல்லை, ஒரு கடமையும் இல்லை. கொஞ்சம் பேர் வச்சிருக்காங்க மௌத்து பூரா அமல் செய்யறது, உலகத்துல அமல் செய்யல, கையில ஒன்றும் இல்லை, மௌத்து பூரா என்ன செய்யும்? எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஆக முக்கியம் நாங்க ரமதானுக்கு முன்னால் இந்த நிகழ்ச்சியை வைத்தது. இந்த ரமதானை சகோதரர்களே ஒரு விசேஷமாக ஆக்குவோம். இபாதத்துகளால், திலாவத்துகளால், இஅ்திகாஃபால். முந்தி ஒரு காலம் இருந்தது, வயசாளி எல்லாம் உட்கார்ந்து ஓதிட்டே இருப்பாங்க தொஹர் நேரம். தொஹருக்கு வந்தா போறல்ல, அசர் வரைக்கும் ஓதுறது. இன்னைக்கு எங்க இருக்குது நேரம்? ரமதான்ல இந்த சக்கராத்த பயந்துதான், இந்த மௌத்துக்கு தயாராகித்தான் இஅ்திகாஃப் இருப்பாங்க, பள்ளி நிறைய இஅ்திகாஃப். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஆகவே இந்த ரமதான அடுத்த கிழமைகளுக்கு வந்துடும் இன்ஷா அல்லாஹ். 2-3 நாள்ல ரமதான் வருது. என்ன செய்யறது? ரமதான் பள்ளியிலே இருக்கிறது, இபாதத் செய்யறது, திக்ர் செய்யறது, அல்லாஹுடைய குர்ஆனை திலாவத் செய்யறது. ரமதான் காலம் வருவாங்க தேடி, விளங்கப்படுத்தணும் அவங்களுக்கு. அல்லாஹ் விளங்கப்படுத்துறது, ரசூலை விளங்கப்படுத்துறது, தீன கபர விளங்கினா எங்களோட மேல போய்த்திருவாங்க. பெரியார் தாசன் கேட்டாங்களா, 3 மதத்திலிருந்து வந்திருக்காய், இப்ப எந்த மதத்துக்கு போறீங்க? பெரியார் தாசன் தமிழனா பிறந்து நாஸ்தியனா மாறி கிறிஸ்தவனாகி இப்ப இஸ்லாத்துக்கு வந்திருக்காரு. அவன் சொன்னானாம், அடுத்தது போற சொர்க்கத்துக்கு, அடுத்தது போறது தமிழ் மதத்துல பிறந்தது, அது ஏற்பாடு. நாஸ்திய மதத்துக்கு போனது என்ற எடுத்து பார்த்த, இஸ்லாத்துக்கு வந்தது பை சான்ஸ் வந்த, அடுத்தது சொர்க்கத்து தான் போறது. தமிழர் ஒரு தமிழ் இஸ்லாத்துக்கு வந்து இப்படி எல்லாம் மாறி இன்னைக்கு லண்டன் அங்க இஞ்சி எல்லாம் போய் பயாம் பண்றாரு. எங்கள்கிட்ட விட்டா பயாம் பண்ணுவாரு. ஆனா நாங்க பரம்பரையா பிறந்தாக்கள் இஸ்லாத்துல, எங்களோட உம்மா முஸ்லீம், எங்களோட வாப்பா முஸ்லீம், அடிப்படை. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஆகவே கொஞ்சம் யோசிங்க. ஒவ்வொருத்தருடைய மௌத்துக்கு முன்னால்தான் இந்த அமல்களை செய்யணும், இபாதத்துகளை செய்யணும், நல்லவர்களாக மாறணும்.
சீதேவிகளாக மாறணும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த அமல்கள் எங்கட சக்கராத்தை அழகாக்கும். சக்கராத்தை சிரிச்சு கொண்டு சக்கராத்தை சந்தோஷமாக அல்லாஹ்விடத்துல போய் சேரலாம். சகோதரர்களே, இல்லைண்டா அல்லாஹ் எங்களை பாதுகாக்கணும். இந்த மிருகங்கள் தப்பிடும், இந்த பறவைகள் தப்பிடும் சகோதரர்களே. ஆனா நாங்க அல்லாஹ்விடத்துல மாட்டிக்கொள்வோம். அல்லாஹ்விடத்துல மாட்டினா தப்பவே முடியாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யாரையும் விட்டு வைக்க மாட்டான். ஒவ்வொருவராக அல்லாஹ் விசாரிக்க இருக்கிறான். கியாமத்தில உனக்கு தந்த ஆயுள், உனக்கு தந்த வாழ்க்கை ஏன் நாசமாக்கினாய்? அல்லாஹ் ஒரு கேள்வி கேட்பான். யா அய்யுஹல் இன்சான் மா கர்ரக பிரப்பிக்கல் கரீம். மனிதரே, சங்கையான ரப் நான், என்ன விட்டு உன்னை எது ஏமாத்தியது? உலக வாழ்க்கையிலே நீ பயப்படல, உலக வாழ்க்கையிலே நீ அமல் செய்யல, உலக வாழ்க்கையிலேயே நீ பயந்து நடக்கல, ஏன் உண்ட சக்கராத்தை நீ மோசமாக்கினா என்று அல்லாஹ் எங்கள்கிட்ட கேட்டா சகோதரர்களே என்ன நடக்கும்? எனவே சகோதரர்களே, பெரியவர்களே, எங்களுடைய சக்கராத்தை கடைசி நேரத்தை நினைச்சோமாக இருந்தா எங்களோட வாழ்க்கையை திருத்திக் கொள்வோம். இந்த உலகத்தில் திருந்தியவர்கள் எல்லாம் இந்த மௌத்தை நினைச்சுதான் திருந்தினாங்க, சக்கராத்தை நினைச்சுதான் திருந்தினாங்க, வாழ்க்கையை மாற்றிக்கொண்டாங்க. செய்த ஹராத்தை விட்டுட்டாங்க, வட்டியை விட்டுட்டாங்க, பாவத்தை விட்டுட்டாங்க, தொழல்ல தௌபா செய்தாங்க. அல்லாஹ் நாங்க தொலையில்ல, ஜகாத் கொடுக்கல, தௌபா செய்தாங்க, அல்லாஹ் விளங்க ஆரம்பிச்சாங்க, குர்ஆன் ஓத ஆரம்பிச்சாங்க. சகோதரர்களே, அல்லாஹ்வின் நேசர்களாக மாறினாங்க. எனவே நாங்களும் சகோதரர்களே முஸ்லிமா பிறந்தோம், மாஷா அல்லாஹ், இஸ்லாத்தை படிச்சு இந்த சக்கராத்தையும் மௌத்தையும் கபரையும் ஒவ்வொரு விடயமாக படித்து படித்து சகோதரர்களே எங்களோட வாழ்க்கையையும் நாங்க மாத்துறதுக்கு நாங்கெல்லாம் முயற்சியுமா இன்ஷா அல்லாஹ். இதன் அடிப்படையில இன்ஷா அல்லாஹ் இந்த ரமதான் கடைசி 10 இன்ஷா அல்லாஹ் நாங்க இஹ்திகாஃபுடைய அமல இந்த ஹயாத்தாக்குறோம். கையை மட்டும் தூக்கி காட்டுங்க இன்ஷா அல்லாஹ், நாங்க இஹ்திகாஃப் இருக்க தயார் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக, அல்லாஹ் பரக்கத் செய்வானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஹம்தன் யுவாஃபி நிஅமஹு வ யுகாஃபி மஸீதா வஅஃப் அன்னா யா கரீம் யா ரஹீம் யா ரப்பி யா அல்லாஹ். اللهم صل على محمد وبارك على محمد. اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين. اللهم وفقنا لما تحب وترضى واجعل آخرتنا خيرا من الأولى. يا الله எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, எங்களுடைய தாயினுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, குடும்பத்தாருடைய பாவங்களை மன்னிப்பாயாக, உண்மையான முஸ்லிம்களாக வாழ தௌஃபீக் செய்வாயாக. யா அல்லாஹ் நமது ஊருக்கு ஹிதாயத்தை நசீபாக்குவாயாக. நமது ஊரில் பிறந்த ஒவ்வொரு ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இஸ்லாத்தை தெளிவுபடுத்துவாயாக, இஸ்லாத்தை விளங்கப்படுத்துவாயாக, ஈமானை தெளிவுபடுத்துவாயாக, ஈமானுடைய முயற்சியை நசீபாக்குவாயாக, இஸ்லாத்தின் இன்பத்தை தருவாயாக. யா அல்லாஹ் நமது ஊரை 100% தொழுகையாளிகளாக மாற்றுவாயாக, நல்லவர்கள் சீதேவிகள் உருவாகும் இடமாக மாற்றுவாயாக. இந்த ஊரில் ஹாஃபிஸ்களை ஆலிம்களை உருவாக்குவாயாக, பெண்களிடம் ஹிஜாபுடைய வாழ்க்கையை உருவாக்குவாயாக, தீனை பின்பற்றக்கூடியவர்களை உருவாக்குவாயாக, நேர்வழியை காட்டுவாயாக, ஹிதாயத்தை நசீபாக்குவாயாக. யா அல்லாஹ் சக்கராத்தை அழகாக்குவாயாக. யா அல்லாஹ் அதை பயந்து அமல் செய்ய தௌஃபீக் செய்வாயாக. வரக்கூடிய ரமபானை அதற்கு தயாரிக்கும் நேரமாக ஆக்குவாயாக. உனது கலாமை ஓதக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்குவாயாக. யா அல்லாஹ் இந்த ஊரில் இருக்கும் மதரசாக்களை ஹயாத்தாக்குவாயாக, குர்ஆனை ஹயாத்தாக்குவாயாக. இஸ்லாத்தால் நமது ஊரை அலங்கரிப்பாயாக. யா அல்லாஹ் இஸ்லாத்தால் நமது ஊரை அலங்கரிப்பாயாக. இஸ்லாமிய சிந்தனையை நம் ஒவ்வொருவர்களுக்கும் நசீபாக்குவாயாக. இந்த ஊருக்கு வயது வந்த ஒவ்வொரு ஆண்களும் பெண்களும் 5 நேரம் தொழக்கூடியவர்களாக மாற்றுவாயாக. யா அல்லாஹ் ஜக்காத் கொடுக்கக்கூடியவர்களாக மாற்றுவாயாக. யா அல்லாஹ் மௌத்தை விளங்கக்கூடியவர்களாக மாற்றுவாயாக. யா அல்லாஹ் முடிவை சீராக்குவாயாக. கடைசி நேரத்தில் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு உயிர் பெரிய தௌஃபீக் செய்வாயாக. சக்கராத்தில் சிரித்தவர்களாக உயிர் பெரிய தௌஃபீக் செய்வாயாக. நன்மாராயம் சொல்லும் மலக்குகளை பார்த்த நிலைமையில் உயிர் பெரிய தௌஃபீக் செய்வாயாக. யா அல்லாஹ் மூதேவிகள் கூட்டத்தில் நம்மை ஆக்கிவிடாதே யா அல்லாஹ், பாவிகளின் கூட்டத்தில் நம்மை ஆக்கிவிடாதே யா அல்லாஹ்,
பாவத்துடைய மலக்குகளை பார்த்த நிலைமையில் உயிர் பிரியக்கூடியவர்கள் நிலைமை நம்மை ஆக்கிவிடாதையா அல்லா, நமது குடும்பத்தையும் ஆக்கிவிடாதையா அல்லா, நமது ஊரவர்களையும் ஆக்கிவிடாதையா அல்லா, முஸ்லீம்களை ஆக்கிவிடாதையா அல்லா, நம் அனைவர்களுடைய சக்கராத்தை லேசாக்கியா அல்லா, சக்கராத்தை அழகாக்கியா அல்லா, நம்மை முந்தி கபறுகளில் இந்த ஊரில் கபருஸ்தானில் வாழ்ந்து கொண்டிருக்கும் அனைவர்களுடைய கபறுகளையும் சுவர்க்க பூங்காவாக மாற்றியா அல்லா. எத்தனையோ கபராளிகள் கபரில் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் யா அல்லா, அமல்கள் செய்யாமல் உன்னிடம் வந்து விட்டார்கள் யா அல்லா, தொழாமல் உன்னிடம் வந்து சேர்ந்து விட்டார்கள் யா அல்லா. அவர்களுக்கு குர்ஆனை தெரியாது யா அல்லா, அவர்களுக்கு சக்கராத்தை தெரியாது யா அல்லா, அவர்களுக்கு எதுவுமே தெரியாமல் மரணித்து விட்டார்கள் யா அல்லா. அவர்களுக்காக நாம் இஸ்திக்பார் செய்கிறோம் யா அல்லா, அவர்களுக்காக பாவ மன்னிப்பு தேடுகிறோம் யா அல்லா. இந்த பள்ளி வாசலை சுற்றி எத்தனையோ பேர் அடக்கப்பட்டிருக்கிறார்கள் யா அல்லா, ஒவ்வொரு கபருஸ்தானிலும் எத்தனையோ பேர் அடக்கப்பட்டிருக்கிறார்கள் யா அல்லா, எதுவும் தெரியாமல் வந்து விட்டார்கள் யா அல்லா. அவர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, அவருடைய கபர்களை விசாலப்படுத்துவாயாக. நமது தாய் தந்தையர்கள் யாரெல்லாம் கபர்களில் வாழ்கிறார்களோ அவர்களுடைய கபர்களை விசாலப்படுத்துவாயாக, அவருடைய கபர்களையும் சுவர்க்க பூங்காக்களாக மாற்றுவாயாக. எத்தனை முஸ்லீம்கள் கபர்களில் கஷ்டப்படுகிறார்களோ அவருடைய கஷ்டங்களை நீக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ், நாமும் அந்த கபருக்கு வர இருக்கிறோம் யா அல்லாஹ், ஆனால் கையில் எந்த விதமான கட்டிச்சாதனமும் கிடையாது யா அல்லாஹ். பணம் இருக்கிறது யா அல்லாஹ், சொத்து இருக்கிறது யா அல்லாஹ், செல்வம் இருக்கிறது யா அல்லாஹ், அமல்கள் கிடையாது யா அல்லாஹ், குர்ஆன் ஓதியது கிடையாது யா அல்லாஹ், திக்ர் செய்தது கிடையாது யா அல்லாஹ், ஜகாத் கொடுத்தது கிடையாது யா அல்லாஹ், மௌத்தையே நினைத்தது கிடையாது யா அல்லாஹ். மௌத்துடைய சிந்தனை இல்லாமல் எவ்வளவு காலத்தை கழித்து விட்டோம் யா அல்லாஹ். நம் அனைவர்களுடைய தௌபாவையும் ஏற்றுக்கொள்வாயாக. இந்த ரமதானை அடையும் பாக்கியத்தை தந்திருக்கிறாயா அல்லாஹ், நம் அனைவர்களை சீதேவிகளாக ஆக்குவாயாக, நேர்வழியை காட்டுவாயாக. முஸ்லிமாக பிறக்க செய்தாயா அல்லாஹ், முஸ்லிம் ஊரில் பிறக்க செய்தாயா அல்லாஹ், முஸ்லிமை போன்று வாழ தௌஃபீக் செய்வாயாக. நமது மனைவிமாரையும் பிள்ளைகளையும் முஸ்லிம்களாக வாழ தௌஃபீக் செய்வாயாக. உனக்காக எதையும் செய்ய துணிய தௌஃபீக் செய்வாயாக. இந்த ரமதானை நாம் திருந்தும் ரமதானாக மாற்றுவாயாக. இந்த ரமதானிலிருந்து சாலிஹானவர்களாக எம்மை ஆக்குவாயாக. யா அல்லாஹ், தெரியாமல் வாழ்ந்து விட்டோம் யா அல்லாஹ், அறியாமல் வாழ்ந்து விட்டோம் யா அல்லாஹ், உன்னை பற்றி தெரியாது யா அல்லாஹ், உன்னை பற்றி அறியாமல் வாழ்ந்தோம் யா அல்லாஹ். எத்தனையோ நமது முன்னோர்கள் வந்து சேர்ந்து விட்டார்கள் யா அல்லாஹ், உன்னை தெரியாமல் வந்து சேர்ந்து விட்டார்கள் யா அல்லாஹ். அவர்களுக்கு என்ன நடக்கின்றதென்று நமக்கு தெரியாது யா அல்லாஹ். நம்மை பாதுகாப்பாயாக, நமது பிச்சலங்களை பாதுகாப்பாயாக. இஸ்லாத்துக்காக வாழ்ந்து மரணிக்க தௌஃபீக் செய்வாயாக. யா அல்லாஹ், இந்த அமல் தொடராக நடக்க தௌஃபீக் செய்வாயாக. இந்த ஏற்பாடை செய்த சகோதரர்களுக்கு ரஹ்மத் செய்வாயாக. கியாமத் வரை நமது இந்த ஊரிலே இந்த அமல் தொடர்ந்து நடக்க தௌஃபீக் செய்வாயாக. இஸ்லாத்தை படித்து விளங்கி உன் பக்கம் வந்து சேர தௌஃபீக் செய்வாயாக. யா அல்லாஹ், நமது அமல்களை ஏற்றுக்கொள்வாயாக. நாளை நடக்க இருக்கும் கபரு பற்றிய நிகழ்ச்சியிலும் முஸ்லீம்கள் கலந்து கொள்ள தௌஃபீக் செய்வாயாக. யா அல்லாஹ், நம் அனைவர்களை மன்னிப்பாயாக, ஏற்றுக்கொள்வாயாக. யா அல்லாஹ், ரமதானை ஹயாத்தாக்கும் பாக்கியத்தை தருவாயாக. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. صلى الله تعالى وسلم على النبي الأمي وعلى آله وصحبه وسلم. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. إن شاء الله நாளைக்கு நாங்கள் சக்கராத்திருந்து கபர் உயிர் பிரிஞ்சதோட கபரில் வச்சா என்ன நடக்கும் என்ற விடயங்கள் இன்ஷா அல்லாஹ் நாளை பார்ப்போம். ஆகவே நீங்கள் வரும் பொழுது உங்களோட இன்னொரு ஆளை சேர்த்து கூட்டிட்டு வாங்க. எவ்வளோ விளக்கம் போகுதோ அவ்வளோ நல்லா இருக்கு. சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக், நஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த